السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை எமக்கு அருளியிருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய குர்ஆனாகிய இந்த வேதத்தை எமக்கு வழிகாட்டியாக தந்து இரு தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த குர்ஆனில் உள்ள விஷயங்களை எங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி அவர்களுக்கு வஹியையும் கொடுத்து அல்லாஹ் அனுப்பி வைத்தான். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரியக்கூடிய நேரத்தில் உலகம் அழியும் வரைக்கும் முழு மனித சமுதாயத்துக்கும் என்ன விடயங்கள் தேவையாக இருக்கின்றதோ அவை அனைத்தையும் தெளிவாக எந்த விதமான ஒளிப்பு மறப்பில்லாமல் அனைத்தையும் தெளிவாகவே சொல்லிவிட்டு சென்றார்கள். ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அவன் மரணிக்கும் வரைக்கும் எந்த அமல்களை செய்ய வேண்டும், எந்த விடயங்கள் அவனுக்கு சொர்க்கத்தின் பக்கம் நெருக்கமாக்கி வைக்கும், எந்த விடயங்கள் அவனை நரகத்தின் பக்கம் நெருக்கமாக்கி வைக்கும் போன்ற அனைத்தையும் தெளிவாகவே எமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அதாவது அலல் மஹஜ்ஜத்தில் பைதா, எந்த விதமான இருட்டு ஒளிப்பு மறப்பு எதுவும் இல்லாத தெளிவான வெளிச்சமான மார்க்கத்தில் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை விட்டு சென்றிருக்கின்றார்கள். ஒரு மனிதன் எந்த அமல்களை செய்ய வேண்டியிருக்கின்றதோ அந்த அமல்கள் அனைத்தையும் காட்டி தந்தது போலவே அந்த அமல்கள் செய்ய வேண்டிய முறையையும் காட்டி தந்திருக்கின்றார்கள். இவைகள்தான் இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட அமல்கள். அந்த அமல்கள் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்பதையும் காட்டி தந்திருக்கின்றார்கள். அத்தோடு ஒரு அமல் நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டுமா இருந்தால், எமது அமல்களுக்கு அல்லாஹ்விடத்திலே நன்கூலி கிடைக்க வேண்டுமா இருந்தென்றால் அதுக்குரிய நிபந்தனைகளையும் குர்ஆனிலும் அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டியிருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தெளிவாக சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். நாம் பல பயான்களிலே கேட்டிருக்கின்றோம், எந்த அமலை செய்தாலும் 2 நிபந்தனைகளும் கூட இருந்தால் மாத்திரமே அந்த அமல்கள் ஒப்புக்கொள்ளப்படுகின்றன. ஒன்று, எதை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு பொருத்தம், அல்லாஹ் திருப்தி அடைய வேண்டும், அல்லாஹ் இதை என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இஹ்லாஸ் இருக்க வேண்டும். அடுத்ததாக எங்களுடைய மன உச்சைக்கு இல்லாத வகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி காட்டி தந்திருக்கின்றார்களோ, எப்படி செய்யும்படி சொல்லியிருக்கின்றார்களோ அந்தப்படி செய்ய வேண்டும் என்பதையும் அது முக்கியமான நிபந்தனையாக நாம் கொள்ள வேண்டியிருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில் நாம் அதாவது எமது நாடுகளில் எமது ஊர்களில் நாம் அன்றாடம் செய்யக்கூடிய பல விஷயங்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் இவைகளுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தம் இருக்கின்றன, இவைகள் செய்வதன் மூலமாக நாம் நன்மையை பெறப்போகின்றோமா அல்லது மாறாக இந்த விடயங்கள் எங்களை நரகத்தின் பக்கம் நெருக்கமாக்கி வைக்கின்றனவா என்பதை நாம் கொஞ்சம் இன்றைய பயானிலே ஓரளவுக்கு விளங்கு வைக்க நாம் முயற்சியெடுப்போம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பொதுவாக நாம் அறிந்திருக்கின்றோம், ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டென்றால்
பழைய காலத்தில் இந்த மாதத்துடைய பேர்கள் கூட எங்களுக்கு தெரியாமல் இருந்தது. பொதுவாக நாங்கள் சொல்வோம் கந்தரி மாதம் என்று சொல்வோம். ஏனென்றால் ரபியுல் அவ்வல் வந்து விட்டென்றால் எல்லா வீடுகளிலையும் ரசூலுல்லாஹ் பேரில் மௌலிது ஓதி சாப்பாடு, அதாவது கந்தூரி என்ற பெயரில் சாப்பாடு கொடுப்பார்கள். இதற்காக வேண்டி நாம் கந்தூரி மாதம் என்று தான் இந்த மாதத்தை அழைத்து வந்தோம். அதே போன்று ரபியுல் ஆஹிர் வந்து விட்டென்றால் பொதுவாக எல்லாரும் நாங்கள் சின்ன வயதில் அறிந்திருக்கின்றோம். ரபியுல் ஆஹிர் என்ற பெயர் எங்களுக்கு தெரியாது. முஹியத்தீன் கந்தரி மாதம் என்று தான் நாங்கள் சொல்வோம். அப்படியா இருந்தென்றால் இந்த மாதத்துக்கும் இந்த முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி சொல்லக்கூடியவருக்கும் இடையில் என்ன சம்பந்தம், தொடர்பு இருக்கின்றது, மக்கள் ஏன் இந்த மாதத்தை இப்படி கொண்டாடுகின்றார்கள் என்பதை நாம் கொஞ்சம் தெளிவாக விளங்க வேண்டியிருக்கின்றது. இன்று எமது நாட்டில் பொதுவாக அதிகமான பள்ளிவாசல் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். பழைய காலத்தில் பள்ளிவாசலுக்கு பெயர் வைப்பது கூட முஹியத்தீன் பள்ளி என்று தான் வைப்பார்கள். இன்று நாட்டில் பள்ளிகளை எடுத்து பார்த்தென்றால் அந்த எல்லா பள்ளிகளுக்கும் பேர் வைக்கப்பட்டிருக்கின்றது முஹியத்தீன் பள்ளி என்று சொல்லுதான். அது நாங்கள் அறிந்திருக்கின்றோம். நீங்கள் பழைய பள்ளிகளை போய் பாருங்கள், அந்த பள்ளிகளில் பேர் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற முஹியத்தீன் பள்ளி. அப்படியா இருந்ததுன்னா இந்த முஹியத்தீன் பள்ளின்னு இவங்க இந்த பள்ளிக்கு பேர் வைத்த காரணம் என்ன? அதே போன்று இந்த மாதத்தில் இந்த முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானியின் பேரில் இப்படியான கொண்டாட்டங்கள் செய்யப்படுகின்றன. அதாவது பொதுவாக இந்த 10 நாட்கள்லையும் எல்லா பள்ளிகளும் போன்று அந்த முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானியுடைய மௌலித் என்று ஒன்று ஓதப்படுகின்றது. அந்த மௌலிதுக்கு பின்னால் அதாவது அன்னதானம் வழங்கப்படுகின்றன. இந்த மௌலிது மஜ்லிஸ்களுக்கு மக்கள் பலவிதமான தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசையோட நேர்ச்சைகளோட அந்த மஜ்லிஸ்களுக்கு அவர்கள் செல்கின்றார்கள். அதற்காக வேண்டி பெருந்தோ பணத்தை செலவழிக்கின்றார்கள். தங்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதற்காக வேண்டி அங்கே சில பொருட்களை எடுத்துக்கொண்டு செல்கின்றார்கள். இப்படியெல்லாம் நாங்கள் கண்ணால் கண்டு கொண்டிருக்கின்றோம். இதே போன்று மக்கள் பெரிய பக்தியோடு அவருடைய பெயரை சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஒரு காலத்திலே சொல்லப்பட்ட எப்படி தெரியுமா, முஹியத்தீன் ஆண்டகை என்று கூட அவர்களுக்கு பெயர் சொல்லப்பட்டது. அல்லது முஹியத்தீன் ஆண்டவர், முஹியத்தீன் ஆண்டவர் என்று கூட பலருடைய வாயிலே முஹியத்தீன் ஆண்டவர் என்று தான் சொல்லப்படுகின்றது. முஹியத்தீன் ஆண்டகை என்று சொல்வார்கள். இப்படித்தான் சொல்லப்பட்டது. இன்னும் பல சந்தர்ப்பங்களில் தங்களுக்கு ஆபத்து வந்த நேரத்திலே, தங்களுக்கு கஷ்டம் வந்த நேரத்திலே அல்லது கீழே விழப்போன் என்றால் யா முஹியத்தீன் என்று தான் அழைக்கின்றார்கள். இப்படியெல்லாம் நாங்கள் கண்ணால் கண்டிருக்கின்றோம். அப்படியா இருந்தால் இந்த நிலைமை வருவதற்கு காரணம் என்ன? இஸ்லாத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கின்றது? இப்படி இஸ்லாத்தில் எமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கின்றதா? இப்படி ஒரு மார்க்கம் இருக்கின்றதா? நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. உண்மையிலே முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருந்தார்கள். முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் அதாவது உலகத்தில் தோன்றி அதாவது இருந்த ஒரு முக்கியமான மனிதன். அதாவது முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானியை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் அதாவது கைலான் என்ற ஊரில், ஈராக்கில் உள்ள ஊர், அந்த ஊரில் பிறந்தார்கள். அதுக்கு பிறகு அவர்கள் பகதாதுக்கு வந்து பகதாதில் குடியிருந்தார்கள். அங்கே வந்து மார்க்கத்தை அஹ்மது பின் ஹம்பலி மதுஹப்படி மார்க்கத்தை படித்தார்கள். படித்ததுக்கு பின்னால் அங்கே அவங்க மக்களுக்கு உபதேசம் செஞ்சு கொண்டு பள்ளிவாசல்களில் பயான்கள் செய்து கொண்டு அவங்க மிச்சம் காலம் அங்கே இருந்தார்கள். அவர்களுக்கு சுமாராக 49 பிள்ளைகள் இருந்தார்கள். அவருடைய சொந்த பிள்ளைகள் 49 பிள்ளைகள் இருந்தார்கள். அதில் 27 ஆண் பிள்ளைகள், மற்ற பெண் பிள்ளைகள். அவர்கள் மக்களிடத்தில் அதாவது ஹிஜ்ரி 520ஆம் ஆண்டு முதல் பள்ளிவாசலில் இருந்து கொண்டு மக்களுக்கு அதாவது உபதேசம் செய்ய ஆரம்பித்தார்கள். இந்த உபதேசம் மக்களுடைய உள்ளங்களில் மிச்சம் தாக்குதல் ஏற்படுத்தியது. நிறைய மக்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்காக வருவார்கள். இது வந்ததன் காரணமாக மக்களுக்கு அவர்கள் பேரில் அதிகமான பக்தி உண்டாகிவிட்டது. இதன் காரணத்தினால அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள் என்றால், மக்கள் இவர்கள் பேரில் பிழையான கருத்துக்களை சொல்வவும் இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்தால் சில சோதிப்புகளும் வர ஆரம்பித்தன. இவர்கள் இப்படியான தரத்துக்கு போகும் பொழுது ஒரு சம்பவம் சொல்லப்படுகின்றது. அதாவது அவருடைய மகன் ஒருத்தர் சொல்கிறார், வாப்பை சொன்னதாக, நான் ஒரு நாள் அதாவது வெளியில் இருக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு ஒரு அஷரீரி சத்தம் கேட்கின்றது. யா அப்துல் காதிர் அன ரப்புக். அவர்கள் சொல்கின்றார்கள், எனக்கு ஒரு சத்தம் கேட்கின்றது, யா அப்துல் காதிர், அப்துல் காதிரே நான் உன்னுடைய இறைவன் பேசுகின்றேன். அல்லது அதுக்கு பின்னால் அஹ்லல் துலக்கல் முஹர்ரமாத், ஹராமாக்கப்பட்ட அனைத்தையும் உங்களுக்கு நான் ஹலாலாக்கி விட்டேன் என்று சொல்லி ஒரு சத்தம் அவர்களுக்கு கேட்கின்றது. இப்பொழுது முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி சிந்திக்கின்றார்கள். அதாவது இப்படி சத்தம் எனக்கு கேட்கின்றது,
இது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பொறுத்தால் வர முடியாது. அல்லாஹ் எல்லாருக்கும் ஹராமாக்கி உண்டு, எனக்கு மட்டும் ஹலால் ஆக்கிறதுக்கு வழி இல்லை. அப்போ அவர் என்ன சொன்னார்கள் இஹ்ஸா யா லஈன், சபிக்கப்பட்டவனை நாசமாப்போ. அவளுக்கு விளங்கிட்டு ஷைத்தான் தான் குழப்புகின்றான்னு சொல்லி இஹ்ஸா யா லஈன் என்று சொல்லி போட்டு அதுக்கு பின்னால் அந்த ஆள் மறைந்ததாகவும், அதுக்கு பின்னால் திரும்ப சத்தம் கேட்கின்றது, அப்துல் காதிரே உன்னுடைய அறிவின் காரணமாக நீ என்னை விட்டு தப்பி விட்டாய் என்று சொல்லப்பட்டதாகவும் அதாவது அவர்கள் சொல்கின்றார்கள். இப்படி அவர்களுக்கு சில நிலைமைகள் வந்தது. இதற்கு பின்னால் இவர்களுடைய பேரில் மக்களுக்கு பக்தி ஏற்பட்டதின் காரணமாக இவர்களின் பேரில் நிறைய பொய்யான விஷயங்கள் இட்டுக்கட்ட ஆரம்பித்தார்கள். இட்டுக்கட்ட ஆரம்பித்து அவர்களின் பேரில் கராமத் என்ற பேரில், அவர்கள் சொன்ன உபதேசங்கள் பேரில் அவருடைய பிரபலமான கிதாபு இருக்கின்ற உனியான கிதாப் இருக்கின்றது, அல் ஃபத்ஹுர் ரப்பானிய கிதாப் இருக்கின்றது, இப்படி சில கிதாபுகள் இருக்கின்றது. இந்த கிதாபுகளில் கூட சில விஷயங்கள் அவர்களுக்கு தெரியாமலே அவருடைய அதாவது அவர்கள் மேலே பற்று கொண்டவர்களால் அல்ல அவருடைய எதிரிகளால் நுழைக்க வைக்கப்பட்டிருக்கின்றது. இதை தவிர கிதாபு நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. ஆனால் அவர்களின் பேரில் நிறைய பொய்கள் கட்டப்பட்டது மாத்திரமல்ல, இவர்களின் பேரில் பொய்யான கராமத்துகளை கட்டப்பட்டு இந்த கராமத்துக்களுக்காக வேண்டி நூல்கள் இயற்றப்பட்டு பெரிய பெரிய நூல்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன. இந்த கராமத்துக்கள் எல்லாம் இஸ்லாத்துக்கும் மிச்சம் தூரத்தில் உள்ள விஷயங்கள். நான் பின்னால் சில விஷயங்களை சொல்லுகின்றேன். முதல்ல நாங்கள் ஒன்று விளங்க வேண்டியிருக்கின்றது. இவருடைய சரித்திரத்தை நாங்கள் படிக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் ஒரு அடிப்படையை விளங்க வேண்டியிருக்கின்றது. அல்லாஹ் தாலா அதாவது தண்ட அடியார்களில் சிலரை அல்லாஹ் தாலா தெரிந்தெடுத்திருக்கின்றான். அவர்களுக்கு அல்லாஹ் தாலா குர்ஆனில் அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன், அல்லாஹ் அழகா சொல்லுகின்றான். அலா இன்ன அவுலியா அல்லாஹி, அல்லாஹ்வுடைய நேசர்கள், இறை நேசர்கள், அவுலியா அல்லாஹி அல்லாஹ்வுடைய வழிமார்கள் சொல்லக்கூடியவர்கள், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம், அவர்கள் மரணிக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு எந்த விதமான பயம் இருக்க மாட்டாது. வலாஹும் யஹ்ஸனூன், அவர்கள் மரணித்த பின்னால் தண்ட குடும்பத்தை பற்றியோ தண்ட உலகத்தில் விட்டு போன பொருட்களை பற்றியோ அல்லது செய்த பாவங்களை பற்றி அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி போட்டு அந்த வழிமார்கள் என்றால் யார் என்றதை அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன். இந்த ஆயத்தை சொல்லிவிட்டு இந்த வெளிமார்கள் என்று அல்லாஹ் யாரை சொல்கின்றான்னு சொன்னால் அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன். ரெண்டு பண்பு அல்லாஹ் சொல்கின்றான். ரெண்டு பண்பு அல்லாஹ் சொல்கின்றான். அல்லதீன ஆமனு, அவர்கள் ஈமான் கொண்டவர்கள், வகானு யத்தகூன், அவர்கள் அல்லாஹ்வை பயந்து நடக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த ரெண்டு ஷரத்துக்களை அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். இந்த ரெண்டு ஷரத்தும் இருப்பவர்கள் தான் அல்லாஹ்வுடைய வழிமார்கள். இந்த ரெண்டு ஷரத்து தான் வழிமார்களுக்கு முக்கியமாக இருக்க வேண்டிய விடயம். அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்லி போட்டான் இந்த ரெண்டு ஷரத்தும் என்று சொல்லி. அப்படியா இருந்தென்றால் இந்த ரெண்டு ஷரத்து யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்கள் அனைவரும் வழிமார்கள் தான். அது யாருடைய மகனாக இருக்கலாம், எந்த நாட்டிலையும் பிறக்கலாம், எந்த ஊர்லையும் பிறக்கலாம், அவன் பணக்காரனாக இருக்கலாம், வறியவனாக இருக்கலாம், அல்லது ஒரு தச்ச தொழிற்சேவனாக இருக்கலாம், கூலி வேலை செய்யக்கூடியவராக இருக்கலாம். யாரிடத்திலே ஈமான் இருக்கின்றதோ தக்குவா இருக்கின்றதோ அவர்கள் வழிமார்கள். அவருடைய வாப்பா ஒரு காபிராக இருந்திருக்கலாம், அவருடைய பரம்பரை ஏதோ ஒரு வித்தியாசமான பரம்பரையாக இருக்கலாம், ஆனால் யாரிடத்திலே தக்குவாவும் ஈமானும் இருக்கின்றதோ அவர்கள் வழிமார்கள் என்பதை அல்லாஹ் தெளிவாக சொல்லி போட்டான். அப்படியா இருந்தென்றால் இந்த விலாயத்தை எப்படி பெற முடியும்? ஒரு மனிதன் எப்படி அவுலியாவாகலாம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற ஒரு ஹதீஸிலே இன்னாரெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிற அவருடைய குடும்பத்தை பற்றி சொல்கின்றார்கள். என்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்த இன்ன பாதி எல்லாம் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் எனது அன்பர்கள், எனக்கு நேசமான நினைத்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் எனக்கு நேசமானவர்கள் அல்ல. எனது நேசர்கள் யார் என்று சொன்னால் யார் அல்லாஹ்வை பயப்படுகின்றார்களோ அவர்கள்தான் எனது நேசர்கள் சொல்கின்றார்கள். அப்படியா இருந்தென்றால் இந்த வழிமார்களை பற்றி சொல்லப்படக்கூடிய ஒரு அழகான ஹதீஸ், புகாரியில் வரக்கூடிய ஒரு அழகான ஹதீஸ், நல்ல சுருக்கமான ஹதீஸ். ஒரு மனிதன் எப்படி வெளியாக ஆக முடியும், அந்த வெளியுக்குள்ள பண்பு என்ன, வெளியிடத்தில் இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை மிச்சம் சுருக்கமாக நல்ல அழகான வார்த்தை ரசூலுல்லாஹி சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் சொன்னதாக சொல்கின்றார்கள். ஹதீஸ் குதுசி. என்ன சொல்கின்றார்கள்? அல்லாஹ் சொன்னதாக சொல்கின்றார்கள். என்ன அல்லாஹ் சொல்கின்றார் என்றால்
மன் ஆதாலி வலியன் ஃபக்கது ஆதன்துஹு பில் ஹர்ப். மன் ஆதாலி வலியன், யார் எனக்குள்ள ஒரு நேசனை, எனக்கு நேசங்குள்ள ஒரு மனிதனை யார் விரோதிக்கின்றார்களோ, அவனை பகைமைத்தனம் கொள்கின்றார்களோ, ஃபக்கது ஆதன்துஹு பில் ஹர்ப், நான் அவனுடைய யுத்த பிரகடனம் செய்து விட்டேன். அல்லாஹ்வுடைய நேசர்களை, அல்லாஹ்வுடைய மஹப்பத்தானவர்களை விரோதிக்கப்படுவர்களுக்கு, அவர்களும் மேல பகைமைத்தனம் கொள்ளக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய யுத்தம் செய்யும்படி அழைக்கின்றான். பாருங்க எவ்வளோ ஒரு பயங்கரமான வார்த்தைன்னு பாருங்க. அல்லாஹ் தாலா யாருக்கு சரி ஒரு பாவத்துக்கு யுத்தத்துக்கு அழைப்பதாக இருந்தால் அது பெரிய பாவமாக தான் இருக்கும். அல்லாஹ் எதுக்கு அழைக்கின்றான்? வட்டி சாப்பிடக்கூடியவர்கள், வட்டி எடுக்காவிட்டென்றால், வட்டி எடுப்பதை விடாவிட்டென்றால் ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலிஹி, நீங்கள் அல்லாஹ்வுடனும் அவனுடைய ரசூலுடன் யுத்தம் செய்ய பிரகடனப்படுத்துங்கள் அல்லாஹ் சொல்கின்றான். அதுபோன்ற ஒரு பாவத்துக்காக சொல்கின்றான். அல்லாஹ்வுடைய வெளியை யாராவது பகைத்தண்டால் எந்த வகையிலையும் பகைமை கொள்ளலாம். அவனை பற்றி புறம் பேசுவது, அவனை பற்றி இட்டு கட்டுவது, அவன் பேரில் முகத்திலே கடுப்பாக நடந்து கொள்வது, அவனுக்கு அதாவது சலான் சொல்லாமல் இருப்பது, இப்படி பல வகையில் இருக்கலாம். அவனை இப்படி எத்த வகையில் சரி ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு நேசமான மனிதன் அவனின் பேரில் விரோதம் கொண்டென்றால், பகைமைத்தனம் கொண்டென்றால் அது பெரும் பாவம். அது பெரும் பாவம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்படிப்பட்டவர்களை என்னுடைய யுத்தம் செய்யபடி நான் அழைக்கின்றேன். நல்லா வழங்கெடுத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் நினைத்திருப்பவர்கள் வழிமார்கள், எங்களுக்கு தெரியாத எத்தனை பேர் எங்களுக்கு பக்கத்திலே வழிமாறாக இருக்கலாம். எனக்கு வலது பக்கத்திலே தொலைவர் சில பேரை வழியாக இருக்கலாம், இடது பக்கத்திலே தொலைவர் வழியாக இருக்கலாம். நாம் யாரும் வீட்டிலே என்ன அமைச்சு என்பதை காணவில்லை. நாங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றோம் பள்ளியிலே வந்து ஏதோ வருகிறது, தொழுது விட்டு சென்றால் அவர்கள் வழிமாறார்கள் சொல்லி. அதாவது சில பேர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு ஷேகுடைய பரம்பரையிலே வர வேண்டும், அவர் தான் வழி, அல்லது ஏதோ ஒரு குடும்பத்திலே வந்திருக்க வேண்டும், அவர் தான் வழி. இப்படி எங்கேயுமே சொல்லப்பட்டில்லை. அல்லாஹ் சொல்கின்றான் என்னுடைய வழி என்றால் அல்லாஹ்வுக்கு நேசமானவனை யார் பகைமைத்தனம் கொள்கின்றானோ அவனுடைய யுத்த பிரகடனம் நான் செய்கின்றேன் என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் அடுத்த செய்தியில் அல்லாஹ் சொல்கின்றான், ஒரு மனிதன் எனக்கு எப்படி நேசமாக முடியும், ஒரு மனிதன் எந்த வகையில் என்னுடைய வழியாக ஆக முடியும் என்பதை அல்லாஹ் சொல்கின்றான். வமா தகர்ரப இலைய அபுதி பிஷையின் அஹப்ப இலைய மிம்மஃப்தரல்துஹு அலைஹி, ஒரு மனிதன் என்னுடைய அடியான் எனக்கு நெருக்கமாகவில்லை, நான் அவனுக்கு பருளாக்கிய, அவனின் பேரில் கடமையாக்கிய பருளான அமல்களை விட எனக்கு விருப்பமான எந்த அமலை கொண்டு நெருக்கமாகவில்லை. அப்படியா இருந்தென்றால் என்ன சொல்லப்படுவது என்றால், ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாகுவதாக இருந்தென்றால் பிரதானமான அம்சம் அவன் அல்லாஹ் கடமையாக்கிய பரலான அமல்களை வர வேண்டும். பரலான அமல்களை செய்ய விட்டு ஒரு மனிதனுக்கு வழியாக ஆக முடியாது. முதல்ல பிரதானமான தேவை பரலான அமல்கள். பரலான அமலை விட ஒரு மனிதன் வேறு எந்த அமலை செய்தும் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக முடியாது. எனவே ஒரு வழியாகக்கூடிய நேரத்திலே முதலாவது ஃபர்திலே எந்த குறையும் இருக்கக்கூடாது. ஒரு தொழுகையிலே பொடுபோக்கு இருக்கக்கூடாது. ஒரு வக்தை தொழுகை கலாமாக்க மாட்டான். ஹஜ்ஜுடைய அமல, நோன்பு, மற்ற கடமையாக்கி அனைத்து ஃபர்தும். அதே போன்று பாவங்களை விடுவதும் ஃபர்து. எனவே பாவங்கள் அனைத்தையும் விட்டிருப்பான் என்று சொல்லிவிட்டு அதற்கு பின்னால் வலா யஸாலு அபுதி யத்தகர்ரபு இலைய, என்னுடைய அடியான் அதற்கு பின்னால் இந்த பரலான அமல்களை செய்ததற்கு பின்னால் யத்தகர்ரபு இலைய, என்னும் பக்கம் அவன் நெருங்கிக் கொண்டே இருக்கின்றான். வலா யஸாலு அபுதி யத்தகர்ரபு இலைய பின் நவாஃபிலி, அதுக்கு பின்னால் என்னுடைய அடியான் சுன்னத்தான அமல்களை கொண்டு அதிகமாக சுன்னத்தான அமல்களை செய்து அவன் என்னும் பக்கம் நெருங்கிக் கொண்டே இருக்கின்றான். வலா யஸாலு அபுதி யத்தகர்ரபு இலைய பின் நவாஃபில், இந்த நவாபில்களை எல்லாம் செய்து அவன் எனக்கு நெருக்கமாகும் பொழுது நான் அவனுக்கு கொடுக்கக்கூடிய கூலி என்ன தெரியுமா? ஹத்தா உஹிப்பஹு, அவனை நான் நட்பு கொள்ளும் வரைக்கும். அல்லாஹ்வுடைய இந்த அடியான் அல்லாஹ்வுடைய பரலான கடமைகளை செய்துவிட்டு சுன்னத்தான அமல்களை செய்ய அவன் என்ன செய்கின்றான்? அல்லாஹ்வுக்கு நெருங்குகின்றான். அல்லாஹ்வுக்கு நெருங்கின உடனே அல்லாஹ் அந்த மனிதனை மஹப்பத்து வைக்கின்றான். அந்த மனிதனை ஹத்தா உஹிப்பஹு, அதுக்கு பின்ன அல்லாஹ் சொல்கின்றான் ஃபைதா அஹ்பப்துஹு, அந்த மனிதனை நான் நட்பு வைத்து விட்டால் அல்லாஹ் சொல்கின்றான் ஃபைதா அஹ்பப்துஹு, அந்த மனிதனை நான் நட்பு வைத்து விட்டென்றால் குந்து சம்அஹுல்லதி யஸ்மஅ பிஹி
وبصره الذي يبصر به ويده التي يبطش بها ورجله التي يمشي بها. அல்லாஹ் சொல்கின்றான், ஒரு மனிதனை நாம் மஹப்பத்தி வைத்து விட்டு சென்றால் அவன் கேட்கக்கூடிய காதாக, அவன் பார்க்கக்கூடிய கண்ணாக, அவன் பிடிக்கக்கூடிய கையாக, அவன் நடக்கக்கூடிய காலாக நாம் மாறிவிடுகின்றேன். அல்லாஹ் சொல்கின்றான், அதாவது ஒரு மனிதனை நாம் மஹப்பத்தை வைத்து விட்டு சென்றால் அவனுடைய பார்க்கக்கூடிய கண்ணாக நான் மாறிவிடுகின்றேன், அவன் கேட்கக்கூடிய காதாக மாறிவிடுகின்றேன், அவன் நடக்கக்கூடிய காலாக, அவன் பிடிக்கக்கூடிய கையாக நான் மாறிவிடுகின்றேன் அல்லாஹ் சொல்கின்றான். அப்படி என்றால் யாரும் பிழையாவலை விளங்கிக் கொள்ள வேண்டாம். சில சூபியாக்கள் சொல்வது போன்று மனிதன் அல்லாஹ்வாக மாறுவதென்ற அர்த்தம் அல்ல. அதாவது அந்த மனிதனுடைய காதால் அல்லாஹ் விரும்பாத எந்த விஷயம் நடைபெற மாட்டாது. அவனுடைய கண்ணால் அல்லாஹ் விரும்பாத எதையும் பார்க்க மாட்டான். அவனுடைய கையால் அல்லாஹ் விரும்பாதையும் பிடிக்க மாட்டான். அவனுடைய காலால் அல்லாஹ் விரும்பாத இடத்துக்கு நடந்து செல்ல மாட்டான். இப்படியான பண்புகளை அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கின்றான். அதுக்கு பின்னால் அல்லாஹ் என்ன சொல்கின்றான் தெரியுமா? அதுக்கு பின்னால் வல இன் சஅலனி, அந்த மனிதன் இப்படியான பண்பை அடைந்ததுக்கு பின்னால் அவன் என்னிடத்திலே கேட்டென்றால் லஊதி அன்னஹு, அவனுக்கு நான் கொடுப்பேன். அவன் கேட்கக்கூடிய துஆக்கள் அனைத்தையும் நான் அங்கீகரிப்பேன். வலைன் இஸ்தஆதனி, அவன் என்னிடத்திலே பாதுகாப்பு கேட்டேன் சென்றால் லஊஇதன்னஹு, அவனை நான் பாதுகாப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பாருங்கள் எவ்வளவு அழகான ஹதீஸ் சொல்லி. இதுதான் ஒரு மனிதன் வெளி என்று சொல்வதற்கக்கூடிய அளவுகோல். இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்துத்தான் ஒரு மனிதனை நாங்கள் வெளி என்று நாங்கள் முடிவெடுக்கலாம். ஆனாலும் ஒரு மனிதன் எப்பொழுது வெளி என்று முடிவெடுப்பது சொன்னால் அந்த மனிதன் ஈமானோட மரணித்ததுக்கு பின்னால் மாத்திரம்தான் எங்களுக்கு அவன் வெளி என்று சொல்ல முடியும். உலகத்திலே நாங்கள் படித்திருக்கின்றோம், ஒரு மனிதன் நிறைய அமல் செய்து கொண்டே போவான். கடைசி நேரத்தில் அவனுடைய ஈமான் பறிக்கப்பட்டு அவன் காபிரா மௌத்தாகலாம். அப்படி என்றால் அவனுக்கு எந்த விதமான பாக்கியமும் இல்லை. அப்படியா இருந்தென்றால் உலகத்திலே ஆக சிறந்த வலியுல்லா யார்? உலகத்திலே ஆக சிறந்த வலியுல்லா யார்? அவர்களை நாங்கள் எந்த அளவுக்கு மதித்திருக்கின்றோம்? உலகத்திலே சிறந்த வலியுல்லா யாருன்னு சொன்னால் அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுத்தவர்கள், அல்லாஹ்வால் சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டவர்களுக்கு அல்லவா இவர்கள் தான் ஆக சிறந்த வலிமார்கள். அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுத்திருக்குன்னா சில பேருக்கு வலியுல்லான்னு சொல்லி அதில் மாற்றம் கிடையாது. அல்லாஹ் கொடுத்த சர்டிபிகேட்டில் அந்த பொய்யை ஏமாத்து புரட்டு ஒன்றுமே கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்லிட்டான்? அந்த சஹாபாக்களை பார்த்து, ரசூலுல்லாவுடைய ஜிஹாதில் ஈடுபட்ட, ரசூலுல்லாவுக்கு இஸ்லாத்தை பரப்புக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அந்த சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்லி போட்டான், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும். அல்லாஹ் தாலா அந்த சஹாபாக்களை பொருந்தி கொண்டான், அந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். எனவே இந்த சஹாபாக்கள் தான் உயர்ந்தவர்கள். இந்த சஹாபாக்கள் இருக்குது அல்லவா, அவர்களை விட மேலான எந்த வழியும் வர முடியாது. எந்த அளவுக்கு என்றால் நீங்கள் படித்திருப்பீர்கள், ஒரு மனிதர், ஒரு சஹாபி பள்ளி வாசல்லே வந்து சிறுநீர் கழித்தார். சஹாபாக்கள் மதீனா பள்ளி உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு காற்றரபி வந்தார். அவர் அறிவில்லாதவர் வந்து பள்ளியில் வந்து எல்லாருக்கும் முன்னால் சிறுநீர் கழித்தார். கழித்த நேரத்தில் சஹாபாக்கள் கொதி தெலும்பினாங்க. ரசூலுல்லாஹி தஅவு, அவரை விட்டு விடுங்க, அவர் வேலையை முடிக்காட்டி முடுங்க, அவசரப்பட வேண்டாம் என்று சொன்னதுக்கு பின்னால் அவருக்கு அந்த இடத்துல தண்ணி ஊற்றி சொன்னாங்க. இவர் பள்ளியில் சிறுநீர் கழித்தா இவர் யார் தெரியுமா? இவர் ஒரு சஹாபி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட, இஸ்லாத்துடைய நிலைமை ரசூலுல்லாவை கண்ணால் கண்டு சந்திக்க ஒரு சஹாபி. இந்த சஹாபி இருக்குது அல்லவா, பின்னால் வந்த அனைத்து வழிமார்களை விடவும் மேலானவர். இந்த சஹாபி பின்னால் வந்த அனைத்து வழிமார்களை விட மேலானவர்கள். எனவே சஹாபாக்கள் தான் ஆக உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள். அந்த சஹாபாக்கள்லையும் ஆக உயர்ந்தவர்கள் யாருன்னு சொன்னால் அஷரத்துல் முபஷரா, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராய் சொல்லப்பட்ட ரசூலுல்லாஹ் சொர்க்கவாதிகள் என்று சொன்னிருக்கல்லவா, அந்த சொன்ன அந்த 10 சஹாபாக்கள். அந்த 10 சஹாபாக்கள்லையும் அந்த ஆர்டர் படி முதல் 4 ஹலீஃபாக்கள், அதுக்கு பின்னால் அடுத்த 6 பேர், அதுக்கு பின்னால் பத்ரிலே கலந்து கொண்ட சஹாபாக்கள். ஒரு சஹாபியை சின்ன தவறு செய்தார். தவறு செஞ்ச நேரத்தில் மற்ற சஹாபாக்கள் கொதி தெலுமினா அவருடைய கடத்த விட்டோம்னு சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா? அவர் பத்ரில் கலந்து கொண்ட சஹாபி. அந்த சஹாபியை பார்த்து அல்லாஹ் சொல்லி போட்டான், பத்ரில் கலந்து கொண்டதை பற்றி நீங்கள் வேண்டியதை செய்ய, உங்களோட பாவத்தை நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லிக்கிண்டு ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினான். அப்போ அந்த பத்ரில் கலந்து கொண்ட சஹாபாக்கள்
அதுக்கு அடுத்ததாக உஹதிலே கலந்து கொண்ட சஹாபாக்கள், அதற்கு பின்னால் ஏனைய சஹாபாக்கள். இந்த இவர்கள் தான் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய பொறுத்தால் சர்பை கொடுக்கப்பட்டவர்கள். இந்த சஹாபாக்களுக்கு அடுத்ததாக சிறந்த மனிதர்கள் வெளிமார்கள் யாருன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய பொறுத்தால் சர்பை கொடுக்கப்பட்டவர்கள். சிறந்தவர்கள் சர்பை கொடுக்க யார் சர்பை கொடுக்கப்பட்டிருக்கின்றது? ஹைருல் குரூனி கர்ணி, உம்மத்திலே சிறந்தவர்கள் ஏண்ட காலத்தில் வாழ்வர்கள். அதுக்கு பின்னா அடுத்த நூற்றாண்டில் வரவர்கள், அதுக்கு பின்னா அடுத்த நூற்றாண்டு, 3 நூற்றாண்டுகளை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இவர்கள் தான் ஆகச் சிறந்தவர்கள். எனவே இவர்களை விட யாரும் சிறப்பாகிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை, சிறப்பாகவும் முடியாது. எனவே இந்த இவர்களுக்கு பின்னால் தான் அதுக்கு பின்னால் வந்து யாராக இருந்தாலும் சிறப்பாக முடியும். இப்போ நாங்கள் சிந்தித்து பார்ப்போம், இப்படிப்பட்ட பெரிய மனிதர்கள்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களை கொண்டு அவர்களுக்கு எந்த விதமான கொண்டாட்டம் செய்யப்படுவதில்லை, அவர்களுக்காக வேண்டி மோழுதல் ஏற்றப்படலை, அவர்களுக்காக வேண்டி அன்னதானம் வழங்கப்பட அதுவும் கூடாது. ஆனால் அவர்கள் எல்லாம் வைத்து விட்டு பின்னால் வந்த சிலரை வைத்து இந்த கொண்டாட்டங்களை கொண்டாடப்படுகின்றது. ஆனால் இதற்கு இஸ்லாத்தில் எந்த அடிப்படையும் கிடையாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானத்துக்கு பின்னால் எந்த ஒரு சஹாபியாவது 10 நாட்களுக்கு ரசூலுல்லாஹ் பேரில் அன்னதானம் வழங்க இல்லை, ரசூலுல்லாஹ் பேரில் எந்த விதமான புகழையும் பாடவில்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தானார்கள். அவர்கள் தான் ஆகப்பெரிய வலியுல்லாஹ் இந்த உம்மத்தில். அந்த வலியுல்லாஹ் மௌத்தானன்னு சொல்லி அவர்கள் யாரும் அபூபக்கரை உதவி கேட்க போகல, அபூபக்கர் எல்லாம் பேரில் இல்லாதையெல்லாம் விட்டுக்கட்ட இல்லை, அவர்கள் பேரில் அன்னதானம் வழங்கல, அவர்கள் பேரில் நேர்ச்சி வைக்க இல்லை, இதெல்லாம் அவங்க செய்யவில்லை. அப்படியா சொன்னால் இதை பிற்காலத்தில் உண்டாக்கினவர்கள் ஒவ்வொன்றா உண்டாக்கி வைத்தார்கள். இதை பற்றி நிறைய உதாரணங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். நாங்கள் ஒரு சில உதாரணங்கள் எடுத்து பார்ப்போம். இந்த அதாவது முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவங்களுடைய பேரில் அதாவது சில விஷயங்களை வைத்துக்கொண்டு அதாவது மௌலித் என்ற பாடப்படுகின்றது. இன்றைக்கு நாங்கள் என்ன தெரியுமா செய்கின்றோம்? இந்த மௌலிதுகளுக்காக வேண்டி நேர்ச்சிகளை வைக்கின்றோம். இந்த மௌலிதில் பங்கிடப்படக்கூடிய சாப்பாட்டை பக்தியோடு சாப்பிடுகின்றோம். அங்கே போயிருந்து எங்களோட தேவை நிறைவேறும், பிள்ளை இல்லாதவங்க பிள்ளை பாக்கியம் கிடைக்கிறதுக்காக வேண்டி, நோயாளி நோய்க்கு சுகமாகிறதுக்காக வேண்டி. ஆனால் அங்கே வாசிக்கப்படக்கூடிய செய்திகள் நீங்கள் கேட்டென்றால் உங்களோட மயிர் கூச்சரியும், உங்களோட நெஞ்சுகள் துடிக்கும். அவ்வளோ பயங்கரமான பச்சை பொய்யான செய்திகள் வாசிக்கப்படுகின்றன. வாசிக்கப்படுவதே முதலாவது நிறைய பொய்கள். அதாவது அதில் வாசிக்கப்படக்கூடிய விஷயங்களை பார்க்கும் பொழுது மிச்சமே அதாவது பகுத்தறிவுக்கு இஸ்லாத்தில் அடிப்படைக்கே மாற்றமான விஷயங்கள். அதில் சொல்லப்படும் சம்பவம் ஒன்று நான் உதாரணத்தை சொல்லி காட்டுகின்றேன். அதாவது வமின்ஹா மாருய அப்துர் ரஸாக் அன்னஹு கால ஷேக் ரலியல்லாஹு அன்ஹு குந்து வ அன இப்னு 10 சினீன் அரல் மலாயிகத்த தம்ஷி ஹவுலி பிஇذனில்லாஹி தஆலா வ அஸ்மஅஹும் யகூலூன் லிசிபியானில் மக்தபி இஃப்ஸஹூ லி வலியில்லாஹி தஆலா. அவங்க சொல்கிறாங்களாம், நான் 10 வயசுள்ள பிள்ளையாக இருக்கும் பொழுது நான் மலக்குகளை எனக்கு சூழால் இருப்பதை நான் காண்கின்றேன். அரல் மலாயிகத்து தம்ஷி ஹவுலி, எனக்கு சூழால் மலக்குகள் நடப்பதை நான் காண்கின்றேன். ரசூலுல்லாஹ் இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க வஹி எடுத்துக்கொண்டு. பக்கத்தில் சஹாபாக்கள் பெரிய பெரிய சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அவரோட மணிமாரி யாருமே அந்த மலக்குகளை காணல. இதுவரைக்கும் ஒரு சஹாபியர் மலக்கு கண்டது கிடையாது. ஆனால் இவங்க சொல்கிறாங்க எனக்கு 10 வயசுலே. அப்போ இபாதத்தை கொண்டு அவங்க வெளியாகல. இப்போ இபாதத்தை கொண்டு வெளியான இல்லை, இபாதத்து இன்னும் அவளுக்கு தொழுகை கடமையாக்கப்படலை. பருவம் அடைய முன்னாலே அவங்க சொல்கிறாங்க, நான் பருவம் அடைய முன்னா 10 வயசாக இருக்கும் பொழுது எனக்கு சூழால் மலக்கு நடப்பதை காண்பேன். அப்பொழுது அந்த மலக்குகள் சிபியானில் மக்தபு பள்ளிக்கூடத்துக்கு சின்ன பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்களாம், இஃப்ஸஹூலி வலியில்லாஹி, அல்லாஹ்வுடைய வலிக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, அதாவது அல்லாஹ்வுடைய அவுலியாவுக்கு நீங்கள் இடம் கொடுங்க அவருக்கு போகிறதுக்குன்னு சொல்லிக்கின்றேன். மலக்குகள் சொல்வார்களாம். பாருங்கள் எவ்வளவு பகுத்தறிவுக்கு மாற்றமான செய்தின்னு சொல்லி. இன்னொரு உதாரணத்தை பாருங்கள். அதாவது நான் முந்தி சொல்லி காட்டிருக்கின்றேன். அதாவது அபூபக்கருல் ஹம்மாமி, ஹம்மாம்ன்ற தெரியுமா? ஹம்மாம்னு சொல்கிறது டாய்லெட் பாத்ரூம் சொல்கிறது. அவருடைய பேர் அபூபக்கருல் ஹம்மாமி. அவர் கானமின் ஜவில் அஹ்வாலில் ரலியா வல் அஃஆலில் மர்லியா. அவர் பெரியோர் மக்காமுடையவராக இருந்தாராம், பெரியோர் அவுலியாவாக இருந்தாராம். ஆனால் அவர் ஒரு நாள் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர் கூப்பிட்டு சொன்னால், நீ சில பிழைகள் செய்கின்றாய், ஷரியத்தை என்னட்ட உன்னை பற்றி முறைப்பாடு செய்கின்றது. ஷரியத்து தஷ்கு மின்க பிமா ததைத்த மின்ஹா, ஷரியா என்னட்ட உன்னை பற்றி முறைப்பாடு செய்கின்றது.
நீ இதை தவிர்ந்து கொள்ளாட்டி உனக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க. ஆனால் அவர் கேட்கல. அபூபக்கர் அம்மாமி கேட்கல. கேட்காத என்ன செஞ்சார், முஹித் அப்துல் காதிர் ஜிலானி அவருடைய நெஞ்சில் அப்படியே கையை ஒட்டினார். அப்படியே அமர்ராலா சதுரிஹி கப்பஹு, கையை ஒட்டினத்துடனே இப்போ சொன்னார், உஹ்ருஜியா அபா பக்ர் மின் பக்தாத், அபூபக்ரே நீ பக்தாதை விட்டும் வெளியே போன்னு சொன்னார். சொன்னத்துடனே ஃபசுலிபத் ஹாலுஹு, அவருடைய விலாயத்தை பறிக்கப்பட்டுட்டு. இவர் ஊலியாவாக இருந்தார். பட் ஊலியாவை நினைக்கிறது இந்த ஜனாதிபதி அவர் ஆள்ற நியமனத்தை இந்த ரத்து செய்த மாதிரி விலாயத்தை பறிக்கப்பட்டு. இப்போ முஹித் அப்துல் காதிர் ஜிலானி பறிச்செடுத்துட்டார். படிச்செடுத்ததுக்கு பின்னால் வஹரஜ இலல் ஈராக்கி சரியா, செல்லக்கூடிய பொய்யும் பிறந்த செல்வம்னு சொல்லுவாங்க. பக்தாதுலேருந்து ஈராக்குக்கு போனான், கொழும்புலேருந்து ஸ்ரீலங்கா போன மாதிரி. பக்தாதுலேருந்து ஈராக்கு போகிறண்டால் எப்படி சொன்ன எது மாதிரி இருக்குது, கொழும்புலேருந்து ஸ்ரீலங்கா போகணும்னு சொன்ன மாதிரி. இதுக்கு தாப்பில் அப்படி தான் சொல்லப்பட்டீங்க போனாராம். அதுக்கு பின்னால் வக்குல்லமா ஹம்ம பிதுஹூலி பக்தாத் சக்கத்தலி வஜீஹி சரியா, அதுக்கு பின்னால் பக்தாது வரப்பாக்க செல்ல அவர் மயக்கம் பிடிச்சி விடுதான். இப்படிக்கு செல்ல ஆக்கள் தூக்கி வந்தென்றால் அவங்களும் தூக்கி வந்தவர் சேர்ந்து மயக்கம் பிடிச்சி விழுந்துடுறோம். இப்படி தண்டனை, இப்படி யார் கொடுத்த தண்டனை, அல்லாஹ் கொடுத்த தண்டனை அல்ல, முஹித் அப்துல் காதிர் ஜிலானி கொடுத்த தண்டனை. அதை கொடுத்ததுக்கு பின்னால் இப்போ அவங்களோட உம்மை வந்து முஹித் அப்துல் ஃபஜாத் உம்முஹு இல்லை ஷேக் பாக்கியா, அவங்களோட அழுது வந்தால் உம்மை வந்து முறப்பட்டாங்க. என்ன முறப்பட்டால் என்ன மகனுக்கு இப்படி நடந்துட்டேன்னு சொல்லிக்கண்டு. அப்போ சொன்னாங்க, நான் ஒரு சின்ன சான்ஸ், ஒரு சின்ன சலுகை தரப்போம். என்ன சொன்னால், அவருக்கு நாங்கள் உத்தரவிட்டிருக்கின்றோம், நிலத்துக்கு அடியால் வந்து உங்களோட வீட்டு கிணத்துக்குள்ளே இருந்து உங்களோட பேசிட்டு போகலாம். நிலத்துக்கு அடியால் அதில் இது போட்டிக்கு தெரியாது, சுரங்க பாலிகள் போட்டோ தெரியா, நிலத்துக்கு அடியால் அவருக்கு வந்து கிணத்துக்குள்ளே இருந்து உங்களோட பேசிட்டு போகலாம் என்று சொல்லி நாம் அவருக்கு என்ன செஞ்சோம், கொடுத்த படிக்கு ஃபமாசால ஏத்தி குல்ல உஸ்புவின் மர்ரத்தன் மின் ஜௌஃபிஹா இலல் பீரி சும்மா ஆத. என்ன செஞ்சார், ஒரு கிழமைக்கு ஒருக்கு அவர் வருவார். இந்த அபூபக்கர் ஹம்மாமி நிலத்துக்கு அடியால் வந்து கிணத்துக்குள்ளே இருந்து உம்மாடு பேசிட்டு போவார். இது ஒரு சம்பவம். இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். முஹித் அப்துல் காதிர் ஜிலானி தண்ட ஹாதிம், அவருடைய ஹாதிம் வந்து ஹல்திர் ரெண்டு பேர். ஹிதர் அலி இஸ்லாத்தில் சரியான உச்சரிப்பு வந்து ஹல்திர் தான். அவர்கிட்ட சொல்கிறாரு, இது ஹப் இலல் மௌசில், நீ மௌசிலன்னு ஊருக்கு போ, இந்த ஈராக்கிலிக்கு ஒரு ஊர், அங்கே போனன்னு சொல்லி வஃபி லஹரிக்க துர்ரியத்துன், ஓண்ட முதுகன் தண்டில் ஒரு பிச்சலம் இருக்கின்றது. அது எப்படி சொன்னால் அவ்வளவும் தக்கர், அதில் முதலாவது புல் ஆம்பளை புல், இஸ்முஹு முஹம்மத், அவருடைய அந்த புள்ள பிறக்க போகிற பிள்ளைக்கு பேர் வந்து முஹம்மது. யு அல்லிமுஹுல் குர்ஆன ரஜுலுன் ஆஜமியுன், அரபி அல்லாத ஒரு மனிதன் அவருக்கு குர்ஆனை படித்து கொடுப்பார். அவருடைய பேர் வந்து அலி பக்தாதி. அதுக்கு பின்னால் பி சபுஅத்தி அஷ்ஹுரின், 7 மாதத்தில் குர்ஆனை படித்து கொடுத்துருவார். அதுக்கு பின்னால் வயஸ் தக்மில் ஹைஃபுல்லாஹு வஹு இப்னு 7 சினீன், 7 வயசில் அவர் குர்ஆனை வாய்ப்பாடமாக்கிடுவார். சொல்லி போட்டு சொல்ல அதுதான் முக்கியமான சுண்டு வரப்போகுது. வத்தஈஷு அந்த 94 சனத்தன் வஷஹரன் வசபத ஐயாமின் பிலா ஹத்தர். அவரை பார்த்து சொல்கிறாரு, ஹதரை பார்த்து சொல்கிறார், நீ உலகத்தில் 94 வருஷமும் 1 மாதமும் 7 நாட்கள் எந்த ஆபத்தும் இல்லாமல் வாழ்வாய். அவருக்கு எழுதி கொடுத்துட்டார். உன்னோட ஆயுள் காலம் எப்படி தெரியுமா, 94 வருஷம் 1 மாதம் 7 நாட்கள் நீ வாழுவாய். அதுக்கு பின்னால் பாபில் என்ற ஊரில் நீ மௌத்தாகுவாய். அல்லாஹ் சொல்கின்றான், வமா தத்ரி நஃப்சுன் எப்படியாது பி ஐய அருளின் தமூத், எந்த ஆத்மாவுக்கும் தெரியாது எந்த ஊரில் மௌத்தாகுன்னு சொல்லி, எந்த ஆத்மாவுக்கும் தெரியாது எங்கே மௌத்தாகுன்னு சொல்லி. ஆனால் இந்த மனுஷனுக்கு எவ்வளோ காலத்துக்கு முன்னால் முஹித் அப்துல் காதிர் ஜிலானி சொல்லி அனுப்புவார், நீ மௌத்தாகிறது பாபிலாதான். பாருங்க எவ்வளோ இட்டு கட்டப்பட்ட செய்தின்னு சொல்லி போட்டு சொல்கிறாரு. பக்கான ஜெமி அவதாரிக்க பிலா தஃபாவுத்தின் கமாதக்க, அவர் சொன்ன மாதிரி எல்லா செய்தியும் அப்படி நடந்துதான். இல்லைங்கதா, இன்னும் மூலமா என்ன சொல்லவா, என்ன சொல்கிறேன் இப்போ பார்த்துக்கொள்ளுங்க. இல்லைங்கதா, அதுக்கு பிறகு இதைத்தான் நாங்கள் என்ன செய்கிறது, அன்னதானம் வழங்கி தலையில் போட்டு வைத்து அதுக்கு நேர்ச்சி வச்சு இதைத்தான் வாசிக்க வைத்து, இதை வாசி போட்டு தான் அன்னதானம் வழங்கப்படுகின்றது. எவ்வளோ பெரிய பாவம்னு பாருங்கள். சுத்தமான ஹராமெல்லாம் இதை வாசிக்கிறது, இதை வெறும் வணக்கமாக செய்கிறது அதை விட மோசம். இது இபாதத்தாக செய்வது இருக்கிறதல்ல, அது பெரும் பாவம். இது ஒரு இபாதத்தாக வணக்கமாக செய்வது பெரும் பாவம், அதுக்கு உதவி செய்வது பாவம், அதில் கலந்து கொள்வது பாவம், இதெல்லாம் சுத்தமான பாவம். ஏன்னா சுத்தமான இன்னும் பாருங்கள் எவ்வளோ மோசமான செய்தின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதாவது
மா தத்லு ஷம்சு ஹத்தா துசல்லிம் அலைய வ துக்பிரனி பிமா அஜ்ரி ஃபில் பிலாத். சூரியன் உதிக்க முன்னால எனக்கு சலான் சொல்லி போட்டு இன்று உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லாத்தையும் சூரியன் சொல்லுமாம் அவங்கள்ட்ட. அவங்க சொல்கிறாங்க சூரியன் உதிக்க முன்னால் அவங்கள்ட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லுமா நடக்கக்கூடிய செய்தி எல்லாத்தையும். அது மாதிரி வக்கத ஷஹரு வல் உஸ்பு வல் யோம், ஒரு மாதம் ஒரு கிழமை ஒரு நாள் எல்லாம் அந்தந்த ஆரம்பிக்கும் முன்னால் அந்த வருஷத்தில் அந்த மாதத்தில் அந்த கிழமை நடக்க செய்தி அனைத்தையும் அது சொல்லும். அதுக்கு பின்னால் வைஸத்தி ரப்பி, என்னுடைய ரப்புடைய கண்ணியத்தின் சத்தியமாக, அதுக்கு சத்தியத்தையும் போட்டுக்கொண்டு இது அவங்க சொன்னதாக சொல்லப்படுகின்றது. இன்ன சுவதா வல் அஷ்கியா யோரதுன் அலைய, எனக்கு ஒவ்வொரு நாளும் என்ன தெரியுமா செய்யப்படுகின்றது, யார் துப்பாக்கிசாலிகள், யார் ஸ்ரீதேவி, யார் மூதேவி என்ற எனக்கு என்ன செய்யப்படுகின்றது, எடுத்து காட்டப்படுகின்றது. என்னுடைய கண்ணுடைய பிரகாசம் அல்ல லோஹில் மஹ்ஃபூல், நான் லோஹுல் மஹ்ஃபூலை பார்த்து கொண்டிருக்கின்றேன். வான காயிதுன் ஃபி பிஹாரி இல்மில்லாஹில் கதீம், நான் அல்லாஹ்வுடைய பூர்வீகமான அறிவில் நான் மூங்கிக் கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி அவங்க சொல்லி காட்டுறாங்க. அது மட்டுமல்ல, அவங்க சொல்கிறாங்க மனிஸ்தகாதபி ஃபி குர்பத்தின், யாராவது கஷ்டமான நேரத்தில் என்ன கொண்டு பாதுகாப்பு தேடினால் அவன் கஷ்டம் நீங்கிவிடும். ஒமன் நாதா பிஸ்மி பிஷித்தத்தின், யாரா கஷ்ட நேரத்தில் என்ற பேரச்சிலை அழைத்தென்றால் குலியத் லஹு பிலா ஹாஜத்தின், அவன் ஹாஜத்து எந்த பிலா லஜாஜா, எந்த விதமான பிரச்சனை பில்லா அவன் என்ன செஞ்சுவிடும், நிறைவேற்றப்பட்டு விடும். வானா அத்த கல்லமு அலா யக்கீன், நான் யக்கீனும் பேரில் பேசுகின்றேன். ஒலவுலா லிஜாமு ஷர்ஐ, மார்க்கம் என்னும் கடிவலம் எனக்கு போடப்படாவிட்டென்றால், பிமா தஅக்குலூன், நீங்கள் தின்ற விஷயம், அபிமா ஃபி புயூத்திக்கும் தஃஅலூன், நீங்கள் வீட்டில் செய்த ராசியம் எடுத்து நான் பகிரங்கமாக சொல்லி காட்டுறேன்னு சொன்னாங்க. பாருங்கள் எவ்வளோ விஷயம். இது மாத்திரமா இன்னொரு கிதாப் இருக்கு உங்களுக்கு தெரியும், இந்த ஜாலராத்திபு கிதாபில் கடைசியில் ஒரு பைத்துண்டு துஃப் பிஹானின்னு பைத்துண்டு எடுத்து பாருங்கள். அதில் எப்படி தெரியுமா சொல்லப்படுகின்றது, குல்லு குத்துபின் யதூஃபு பில் பைத்தி சபுஆ வஅனல் பைத்து தாயிஃபும் பி ஹியாமி. எல்லா ஒளியாக்களும் காபத்துல்லா 7 விடுத்தன் தவாப் செய்தாங்களாம். ஆனால் காபத்துல்லா ஏண்ட வீட்டை சுற்றி தவாப் செஞ்சு கொண்டு இருக்கின்றது. ஜலரத்து கிதாபில் கடைசியிലേക്ക് இதை எடுத்து பாருங்க பைத்து. குல்லு குத்துபின் யதூஃபு பில் பைத், எல்லா ஒளியாக்களும் என்ன செய்தாங்களாம், காபத்துல்லா தவாப் செய்தாங்களாம். ஆனால் காபத்துல்லா அங்கிருந்து கிளம்பி வந்து இவங்களோட வீட்டை தவாப் செஞ்சு கொண்டு இருக்கின்றது. இது பகுத்தறிவுக்கப்பட்டதா, மார்க்கத்தில் உள்ளதா? ஏன் இவரெல்லாம் இப்பிட்டு கட்டப்பட்டிருக்குது? இவ்வளெல்லாம் விட்டு கட்டி போட்டு இதைத்தான் நாங்கள் வணக்கமாக செய்து கொண்டிருக்கின்றோம். இது அது மட்டுமல்ல, இன்னொரு பைத்தை நான் மறந்து விட்டேன். அதாவது அவங்க அவர்த்து இருந்து கொண்டு ஃபி மகாமி ஹாதா அரல் அரிஷ், நான் இருந்து கொண்டு அரிஷை காண்கின்றேன், நான் லோஹுல் மஹ்ஃபூலுக்கு நான் பார்த்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லப்படுகின்றது. எனவே அன்புள்ள இஸ்லாமிய இதற்கு வெறுமனே இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள், இதில் எந்த பக்தியும் எங்களிடத்தில் வரக்கூடாது. இஸ்லாம் தெளிவான மார்க்கத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றது. நாங்கள் என்ன செய்தால் எங்களுக்கு துவா கபூலாகும், நாங்கள் எந்த அமலை செய்தால் அல்லாஹ் ஒப்புக்கொள்வான், எதுக்கு நன்மைக்கெல்லாம் தரப்பட்டிருக்கின்றது. எனவே இதை நாங்கள் மிச்சம் கவனமாக இருக்கணும். யாரையும் திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி, ஊர் மக்கள் திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி, அவருடைய நம்பிக்கைக்காக வேண்டி, இவருடைய நம்பிக்கைக்காக வேண்டி இது ஒன்றே நாங்கள் செய்ய தேவையில்லை. நாங்கள் நாளை எப்போ மௌத்தாக போய் தருவோம், மௌத்துக்கு முன்னால் எங்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டியிருக்கணும். இந்த சுத்தமான சிறுக்கு. அது மட்டுமல்ல, யாக்குத்துபா எடுத்து பாருங்கள். யாக்குத்துபா இன்றைக்கி என்ன செய்கிறது, இந்த ஷோரு வைக்க காட்டியும் ஸ்பீடில் ஓதுற பைக் தொண்டி தெரியுமாக்கும். ஷோரு வைக்க காட்டியும் ஸ்பீடில் போகிற எடுத்து ஓதுன்னு அவங்களுக்கே தெரியா. எப்படி தெரியுமா தொடங்குங்க, யாக்குத்துபா அஹ்லி ஸமாவல் அர்லி கௌஸஹுமா, அதாவது வானங்கள் பூமிலிக்கு எல்லாரையும் ரட்சித்து காப்பாற்றுறவரே. மொஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி பார்த்து எப்படி சொல்லி தெரியுமா, பூமிலிக்கவரை மட்டுமல்ல, வானத்திலிக்கிய மலக்குகளையும் ரட்சித்து காப்பாற்றுறான். மலக்களை காப்பாற்ற அவங்க தேவைப்பட்டுது. அதுக்கு பின்னால் சொல்லு, ஒமையுனாதிஸ்மி அல்ஃபன் பி ஹல்வத்திஹி, யாராவது தனித்திருந்து என்ற பேரை 1000 தரம் கூப்பிட்டென்றால் அஜபத்துஹூ முஸ்ரிஆன், நான் விரைந்து ஜவாபு சொல்வேன். 999 ரெக்கார்டையும் கூப்பிட்ற காட்டியும் பேசாமல் பார்த்து நிற்க 1000 விடுத்த யா மொய்துங்கன்னா ஓட்டி வர காப்பாற்றுறதுக்கு. இப்படியெல்லாம் சொல்லப்பட்டீங்க. உங்களுக்கு அரபு சரியாக நீங்கள் பேசாமல் கேட்டு நிற்கிறீங்க. அரபு தெரிஞ்சவங்களும் வாசிக்கிறாங்க, வழங்கி வாசிக்கிறது இல்லை. இதனால் இதில் நாங்கள் தவிர்த்து கொள்வோம். அல்லாஹ் எங்களுக்கு தெளிவான மார்க்கத்தை தந்திருக்கின்றான். நிறைய அமல் செய்கிறதுக்கு எங்கள்கிட்ட அமல் இருக்கின்றது, குர்ஆன் இருக்கின்றது, ஹதீஸான துஆக்கள் இருக்கின்றது, திக்ர்கள் இருக்கின்றது. நாங்கள் மிச்சமாக செய்வோம். அல்லாஹ் இதை கொண்டு எங்களுக்கு ஆகிரத்தில் மோட்சம் தருவான். இந்த பிதத்தில் நாங்கள் விட்டு போடுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ஹிதாயத் தருவானாக. வ ஆகிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.